குழந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் மிஸ்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மிஸ் கேட்பாங்க, என் அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க, எனக்கு அம்மாவாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட குழந்தை புறப்பட்டு போகிறா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரியை பொண்ணு பார்க்க வர்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே காவேரியை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே காவேரி கிட்டே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, காவேரி கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எந்த ஹெல்ப்பும் யாரும் பண்ண வேண்டியதில்லை, நானே பண்ணிப்பேன், நான் தானே வர சொன்ன மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து சாரதா மற்றவங்களும் என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே நிவீன் வந்துகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி யமுனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி காவேரி பண்ணுறா, தயவுசெய்து வந்து இந்த விஷயத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக குழந்தை தனியாக வந்துட்டுருக்கா. யாரும் துணை இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து குழந்தை என்ன பண்ணுறாங்க வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து குட்டி காவேரி கரெக்டாக நிவீன் வந்து பார்த்துடுறாங்க. வண்டி இடிக்க போகும்போது நிவீன் வந்து குழந்தைய காப்பாற்றிடுறாரு. என்ன அம்மு எதுக்காக இவ்வளோ தனியாக வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அங்கிள், நான் வந்து நம்ம மிஸ்ஸை பார்க்க தான் நான் வந்தேன், எனக்கு மிஸ்ஸை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்துடுறாங்க பொண்ணு பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கு பிடிச்சதால தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம், எங்களுக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சிருக்கு, எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு சாரதா வந்து அமைதியாக இருக்காங்க. என்னங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் தானே சொல்லணும் அப்படின்னோடனே எங்கள் அம்மா சொல்ல வேண்டியது எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு நானே பேசிடுறேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே நல்ல நாள் பார்த்து நீங்களே சொல்லிவிடுங்க, எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க நிச்சயதார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, சரிம்மா இவ்வளோ நல்ல விஷயம் தான், டீச்சர்ன்றதால எல்லாமே பேசிடுறேன், ஆனால் அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களோன்னா என் அம்மாவுக்கு பரிபூர்ண சம்மதம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் குழந்தை அங்கே வர ஓடி வந்து மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. யாரும்மா இந்த குழந்தை அப்படின்னோடனே என் கிளாஸில் படிக்கிறா அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து ஓ அப்படிங்களா அப்படி சொன்னோன்னா ஆமாம் என் கிளாஸில் இருக்க பசங்கள்லாம் என்னை தேடி வருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, ஸோ ஓகே ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து பார்த்துட்டு உன் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னை வந்து என் பேர் காவேரின்னு, காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அப்படியே செல்லமாக கிள்றாரு. உன்னை வந்து காவேரி பார்க்குறாங்க மிஸ்ஸு. ஆமாம் கார்த்திக், இவள் பேர் காவேரி, என் பேர் மாதிரி இவளுக்கும் காவேரின்னு பேர் வச்சுருக்காங்க சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பேசுகிறாங்க. அடுத்து சரிங்க நல்ல முடிவாக வந்து எடுத்துட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நல்லா பார்த்து நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து சாரதா அமைதியாக இருக்காங்க. என்னம்மா நீ பேசாமல் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் பேச வேண்டியதாக இருக்குது, ஏமா இவ்வளோ பண்ணுற, வந்தவங்க முன்னாடி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ தாண்டி எங்களை அவமானப்படுத்திட்ட, எங்களை யாரும் எதையும் கேட்காம ஓ இஷ்டத்துக்கு முடிவு பண்ணி ஓ இஷ்டத்துக்கு கல்யாணமும் பண்ண சொல்கிற, இதெல்லாம் நியாயமே இல்லை காவேரின்றாங்க. நீங்கள் பண்ணுறது தான் நியாயமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து அம்மா வந்து மிஸ் அப்போ என் அப்பாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. ப்ளீஸ் மிஸ் என் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கங்க மிஸ், அப்போ தான் மிஸ் எனக்கு அம்மாவை நீங்கள் வருவீங்க, ப்ளீஸ் மிஸ் அப்படி சொல்லிட்டு கட்டிட்டு அழறாங்க நம்ம குழந்தை. அதை பார்த்துட்டு காவேரி அம்மா அப்போல்லாம் பண்ணக்கூடாது, இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு, உனக்குன்னு ஒரு அம்மா கண்டிப்பாக வருவாங்க, உன் அப்பாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள தான் உனக்கு அம்மா, நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிங்களா மிஸ். இல்லைடா செல்லம், என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு உன் அப்பாவுக்கு செட் ஆகாதுரா, சொன்னால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் தான் எனக்கு அம்மா வரணும்னு குழந்தை அடம்பிடிக்கிறா. அதை பார்த்து காவேரி என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் அங்கே வராரு. விஜயை பார்த்து காவேரி செம்ம டென்ஷன் ஆகி, எல்லாமே உங்கள் பிளான் தானா, எப்படியாவது நான் பண்ணிக்கிற கல்யாணத்துக்கு எடுக்கிறதுக்காக தான் இந்த அம்மு அமிச்சு இந்த மாதிரி சொல்ல விட்டுருக்கீங்களா, சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் எப்படி தெரியும், நீங்கள் தான் அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்து சொல்லி விட்டுருக்கீங்க அதானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. என்ன காவேரி என்ன பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்கள், இங்கே இந்த கல்யாணத்துக்கு எடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீங்கள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போங்க, நான் தலையிட மாட்டேன், இதுக்கப்புறம் நானும் சரி என் பொண்ணும் சரி இந்த கல்யாண விஷயத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம். அம்மு எதுக்காக இப்படி சொல்கிறான்னா உங்கள் மேலே உள்ள பிரியத்துக்காக தான் இப்படி சொல்கிறா, அதுக்காக நான் தான் சொல்ல வச்சேன்னு சொல்கிறீங்க பாருங்கள், இதெல்லாம் அநியாயம், அம்மு கிட்ட வேணா நீங்கள் கேட்டுங்க, நான் சொன்னேன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு, நீ வா அம்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டின்னு மாப்பிள்ளை கோவமாக போகிறாரு. பின்னாடியே போகிறாங்க நம்ம சாரதாவும்.